ஃபைனலாக அந்த டே வந்துருச்சு. எஸ், கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மாதம் என்னோட ஹேர் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். லாங் ஹேர் ஆல்மோஸ்ட் க்ரோ ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னாடி இருக்கிற போனு கீழே வரைக்கும் எனக்கு ஹேர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்னுக்கு கீழே வரைக்கும் ஹேர் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நான் க்ரோ பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ண வேண்டிய டைம். ஸோ நான் கட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஓப்பனாகவே ஷேர் பண்ணுறேனே, என்னோடய ஃபேஸுக்கு செட் ஆகலை. நான் ஹேர் க்ரோத் பண்ண ஒரு மாதிரி இருக்குன்ட்டு இமேஜினேஷனில் ஹேர் க்ரோத் பண்ணேன். எல்லாமே நம்ம பண்ணும்போது தானே தெரியும். ஸோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பிகாஸ் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சப்பியாக இருக்குது, கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸ் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு லாங் ஹேர் வச்சா பெருசாக செட் ஆகலை. நான் மேன் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கும்போதுமே பெரிய அளவில் நல்லா இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே ஹேர் கட் பண்ணி ப்ராப்பராக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நானே இந்த மாதிரி மெஸ்ஸியாக விட்டுருந்தேன்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலுமே ஹேர் கட் பண்ண போகிறேன். சரி, ஹேர் கட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இப்போது லியோ ட்ரைலர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அதில் விஜய் சார் 2 ரோல் பண்ணியிருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அதில் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெஸ்ஸியான ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாரு. ஸோ அது ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நான் ரெடி தான் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஹேர் ஸ்டைல் மெஸ்ஸியாக இல்லாமல் கிறிஸ்பாக இருந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் அவர் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தார்ல, ஸோ அந்த எஜுகேஷன் ஃபங்க்ஷன், அதுலேயுமே சிம்லராக இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்திருக்கும். ஸோ அது ரொம்பவே கிளாஸியாக இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ஃபேடட் ஹேர் ஸ்டைல் பக்கம் தான் போயிட்டுருக்கோம். நான் உட்பட நான் ஹேர் கட் பண்ணாலே சைடில் ஃபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் போயிட்டுருக்கோம். சரி, ஒன் டைம் விஜய் சார் மாதிரி நம்ம ஒரு நான் ஃபேடட் லுக் ட்ரை பண்ணலாமே, ஒரு கிளாஸியான லுக் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற தாட்டில் நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா இருக்குன்ட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக சலூன் போயிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 7 மாதம் ஆச்சு பார்த்து. கடைக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 months முன்னாடி, ஆமாம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கடைக்கு வரவே இல்லை. இப்போ ப்ரோவே புதுசாக வேறு மாதிரி ஸ்டைல் ஆகிட்டார்ல ப்ரோ. இப்போது ஹேர் கட் பண்ண வந்திருக்கேன். நானும் ரொம்ப ஃபார்மலாக பேசணும்னு அடித்தேன், அது வரமாட்டேங்குது. சரி, பரவாயில்ல ப்ரோ. இப்போ என்னென்னா ஹேர் கட் என்ன பண்ண போகிறோன்னா, எப்போவுமே நம்ம ஃபேடே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் கட்னாவே ஃபேட் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ லியோவில் விஜய் பார்த்துருப்பீங்க, 2 கெட்டப்பில் இருக்கார். அதில் ஒரு கெட்டப்பில் நான் ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. கிளாஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல், ஃபேட் பண்ணாமல். எனக்கு அந்த மாதிரி நீட்டாக ஒரு தடவை வெட்டி விடுங்க. பண்ணிடலாமா? பெஸ்ட்டாக பண்ணிடுவீங்களா? நான் 3 வருஷமாக ப்ரோ கிட்ட தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சலூன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூரில் எனக்கு ஓவராலாகவே பிடிச்ச சலூன்னா இவரோடது மட்டும்தான். ஸோ கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மஸ்ட்டு செக் பண்ணி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்துடுங்க. இப்போ ஹேர் கட்குள்ளே போயிடலாம், வாங்க பண்ணுவோம். ஹேர் கட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் டெர்மாகோ பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இந்த டைமில் இந்த சீசனில் உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்கக்கூடாது, கரெக்டான ஹைட்ரேட்டில் இருக்கணும், ஸ்கின் கொஞ்சம் கிளியராக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெர்மாகோ 2% நியாசினமைட் ரேஞ்ச். இதில் 2 கிளென்சர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நியாசினமைட் ஆயிலி ஸ்கின் கிளென்சர். இது ஆயிலி காம்பினேஷன் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னு கரெக்டாக வந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியாசினமைட் ஜென்டல் ஸ்கின் கிளென்சர். இது ட்ரை, நார்மல் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் மேஜர் இன்கிரியன்ட்டாக நியாசினமைட் இருக்கு, சியாக்சைட் இருக்கு, செராமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. இதோட மெயின் வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஸ்மூத்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். போர்ஸை டார்கெட் பண்ணி போர்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் பேரியரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ண சொல்லலாம். அண்ட் சியாக்சைட் அண்ட் செராமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கும். மாய்ஸ்சரை லாக் பண்ணி ரொம்பவே ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கிளென்சர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை இது ஃபுல்லா ட்ரை ஆக்குறது கிடையாது, கரெக்டான மாய்ஸ்சர் லெவல் மெயின்டைன் பண்ணுது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஆக்னே பிரேக் அவுட்ஸ், ஆக்னேவை கண்ட்ரோல் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அண்ட் இந்த கிளென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 100% soap free. அதே மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவ்டு கிளென்சர் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்.
இது யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு எந்த கிளென்சர் பிடிச்சிருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ஃபேஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அப்படியே சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே தெரியும் இது எல்லா அழுக்கு டர்ட் எல்லாத்தையுமே வந்து கிளியராக வந்து க்ளீன் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் டெர்மாக்கோட நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும் போதுமே உங்களோட ஆர்டர் வந்து ஒரு சைல்டோட எஜுகேஷன் கூட லிங்க் பண்ணிடுவாங்க அலாங் வித் பூமி. இந்த ஏற்குள்ள வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் உங்களுக்கு ஏமா இருக்குது. அது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கும். கீழே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அவங்களோட வெப்சைட்டில் வாங்கும்போது Saran 2023 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க. அது ரொம்பவே மஸ்டான ஒன்று. ஸோ ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹேர் கட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் என்ன கேட்டேனோ அதை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு கிளாஸியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நார்மலான ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸை பார்க்கும்போது இவ்வளோ நாள் லாங் ஹேர் இருந்துட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி கம்மி பண்ணிட்டுமே திடீர்னு அவசரப்பட்டு வெட்டிட்டுமே அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் அவுட்புட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரோவோட சலூன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹேர் கட் எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது சொல்லிடுங்க. சாய்பாபா காலனி. இருங்க சாய்பாபா காலனி, அலகேஷன் ரோடு. லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து மேப் லொக்கேஷன் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக வந்து வந்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்மளோட கேமராமேன் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும். ஸோ ஸ்டே டியூன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான பார்ப்போம். பாய் சொல்லுங்கள் ப்ரோ.